ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து முதல் T20 போட்டி ஜனவரி 22ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ 3 போட்டிகள் கொண்ட T20 தொடர் வந்து ஸ்டார்ட் ஆகிற நிலைமையில் இந்திய அணி வந்து தன்னோட ஸ்குவாடை வந்து அறிவிச்சிருக்காங்க. என்னடா ஸ்குவாடு இது? ஸோ நாம் எதிர்பார்த்த ஸ்குவாடில் வந்து முக்கியமான சீனியர் வீரர்கள் யாருமே இடம் பிடிக்கல, அவங்க எல்லாருமே ஒதுக்கிட்டாங்க. ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த நிறைய பிளேயர்ஸ் வந்து இந்த ஸ்குவாடில் இல்லை. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டன் வந்து அக்சர் பட்டேலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன பிளான்ல எடுத்துட்டு போறாங்க டீம் அப்படின்றது தெரியல. ஸோ இப்போதான் வந்து பிஜிடி தொடரை வந்து இந்திய அணி இழந்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த 2025 சீசன்ல முதல் T20 போட்டி இங்கிலாந்தோட ஆட போறாங்க. இந்த சீரீஸ்ல வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கு. ஸோ முக்கியமான பிளேயர் சிவம் துபே உள்ள வரல, ருத்ராஜ் கேக்வட்ட ஸோ பல சீசன்களா அவரை வந்து வெளியே வந்து உட்கார வச்சுட்டே இருக்காங்க. எத்தனை சீரீஸ் தான் வந்து வெளியே உட்கார வைப்பாரு, நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியுமே அவரை வந்து வெளியே உட்கார வச்சிருக்காங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குவாடில் புதுசாக பார்த்தீங்கன்னா யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே வரலைங்க. ஸோ இதுக்கு முன்னாடி சீரியஸ் இந்த சீரீஸ் எப்படி ஆடிட்டு இருந்தாங்களோ ஸோ அதே சீரீஸ் தான் இப்போ வந்திருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் எந்த பிளே பண்ணிட்டு இருந்தாங்களோ, சவுத் ஆப்பிரிக்காவில் எந்த டீம் பிளே பண்ணிட்டு இருந்துச்சோ ஸோ அதே சேம் டீமை தான் கொண்டு வந்திருப்பாங்க. சூரியகுமார் யாதவ் தான் கேப்டனாக இருக்காரு, சஞ்சு சாம்சன் இருக்காரு, திலக் வர்மா இருக்காரு, அபிஷேக் சர்மா இருக்காரு, ஹார்திக் பாண்டியா இருக்காரு, த்ருவ் ஜூரோல வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க, ரவி பிஸ்மே இருக்காங்க. தமிழ்நாடு பிளேயர் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர், வருண் சக்கரவர்த்தி ஒரு பக்கம் இருக்காரு, ஹர்ஷித் சிங் ஒரு பக்கம் இருப்பாங்க. நம்ம முகமது சமி அவர்கள் வந்து மீண்டும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணிக்கு வந்து கம்பேக் பண்ணியிருக்காங்க. அது T20 ஸ்குவாட்ல வந்து அவரை எடுத்திருக்காங்க. ஸோ பும்ரா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இன்ஜுரி ஆயிட்டாரு, அதனால வந்து அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா இப்போ வந்து சமி உள்ள வந்திருக்காரு. அவர் வந்து இன்ஜுரி ஆகி வெளியே போனாரு, இவருக்கு கம்பேக் பண்ணியிருக்காரு. அவர் இன்ஜுரியிலிருந்து இப்போ உள்ள போனாரு. ஸோ அவர் பும்ரா வந்து கம்பேக் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலி வந்து ஒரு பிளேயர் உள்ள போனா ஒரு பிளேயர் வந்து வெளியே வந்துட்டு இருக்காரு. ஸோ இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா நாம எதிர்பார்க்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதே இளம் டீமை கொண்டு வந்திருக்காங்க. ரஷ்யா பண்ட்டும் உள்ள வரல, ஜெய்ஸ்வாலும் உள்ள வரல. ஸோ இந்த மாதிரி முக்கியமான வீரர்களுக்கு எல்லாருக்குமே ஓய்வுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ KL ராகுலும் உள்ள கொண்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இருந்தாலுமே அந்த ஓப்பனிங் காம்போ வந்து அபிஷேக் சர்மாவும் சஞ்சு சாம்சனும் களமிறங்க போறாங்க. ஸோ சவுத் ஆப்பிரிக்காவில் என்ன பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்களோ ஸோ அதே பர்ஃபார்மன்ஸை கொடுக்கட்டும், ஸோ இந்த ஸ்குவாட் நல்லா இருக்கு அப்படின்ட்டு ஸோ இதே ஸ்குவாடை வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ரிங்கு சிங்கு உள்ள இருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் அவர்கள் KKR அணியில் வந்து தலைமை பயிற்சியாளராக இருக்காரு. ஸோ அப்படி இருக்கிறதுனால KKR அணியிலிருந்து ஒரு 3 முக்கிய வீரர்கள் வந்து உள்ள கொண்டு வந்திருக்காரு. அது வந்து ரிங்கு சிங் இருக்காரு, ஹர்ஷித் ராணா இருக்காரு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி. இவங்க 3 பேருமே ஏன் KKR டீமுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த முக்கியமான பிளேயர்ஸ் வந்து உள்ள கொண்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரியும் பல கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த டீம் ஸ்குவாட் எப்படி இருக்கு, ஸோ இந்த ஸ்குவாடை வச்சு இங்கிலாந்து அடிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்றதையும் சொல்லுங்க. ஸோ 2வது போட்டி சென்னை சிதம்பரம் ஸ்டேடியம்ல வந்து நடக்க போகுது. ஸோ அந்த ஸ்டேடியம்ல வந்து எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி டிக்கெட் விலை எல்லாம் அப்டேட்டா போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்குலேருந்து டிக்கெட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் பார்ப்போம். இந்த இங்கிலாந்து சீரீஸை இந்த யங்ஸ்டர் டீம் நம்ம மண்ணில் எப்படி ஆட போறாங்க அப்படின்றதையும் பார்ப்போம். அதே மாதிரி இந்த ஸ்குவாட் வந்து எப்படி இருக்கு, இந்த ஸ்குவாட்ல எந்தெந்த பிளேயர் உள்ள வந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.